வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை இப்போதைக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை போலத்தாங்க தோன்றும். மற்றவங்களுடைய வாழ்க்கை போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்தில் மற்ற நபர்கள் அனைவருக்குமே தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுடைய ஜாதக நிலை மிகவும் ஆழமான மாற்ற கட்டத்தில் இந்த ஒரு நேரத்தில் இருந்து கொண்டிருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னா இனிமேல் நன்மைகள் நடக்காமல் பிரச்சனைகள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்ற கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குங்க. உங்களுடைய ஜாதக நிலை அப்படி இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க உங்களை உள்ளுக்குள்ளேயே அனுபவிக்கின்ற மனநிலை என்பது ஒரு குழப்பங்கள் நிறைந்த ஒரு மனநிலையாக இருக்கும். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். யாருக்கும் ஏதாவது நன்மைகள் ஏதாவது ஒன்று நல்லதாக நடந்தது அப்படின்னா நீங்கள் நமக்கும் எப்பொழுது இந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி மனநிலைகள் எப்பொழுதுமே ஏற்படாது. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி மனநிலைகள் ஏற்படும். அது ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களே பிரச்சனைக்கு ஆளாக்கி கொள்வீங்க. இந்த மாதிரியான சில எதிர்பார்ப்புகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். பதில் கிடைக்காமல் சில எதிர்பார்ப்புகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். ஒரு தெரியாத ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு கலக்கங்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலம் எப்படி போகுது, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று எதுவுமே உங்களுக்குள்ள தெரியாம அது இன்னமும் உங்களை கலக்கத்திற்கு மேல கலக்கங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள நான் இதுவரை எடுத்த பாதை சரியானதா, இன்னும் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்ற ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இனிமே எப்படி நம்முடைய வாழ்க்கை போகும், எப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும் என்று எதுவுமே தெரியாம உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகள் நிச்சயமா எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அதற்கான பதில்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம இன்னும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். சரியான பதிலையும் உங்களால தேர்ந்தெடுக்க முடியாது. உங்களுக்குள்ள சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமலும் நீங்கள் உங்களை துரத்தி கொண்டும் இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இதுவரைக்கும் நீங்க எடுத்த முடிவுகள் கூட சரியான ஒரு பாதையில தான் நம்முடைய முடிவானது போய்கொண்டு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். இது நமக்குள்ள எப்பொழுது ஒரு மாற்றம் உருவாகும் என்று நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகாம உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையில ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரி சில நினைவுகளும் சில எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக நீங்கள் நிச்சயமா கூற வேண்டுங்க. நீங்கள் எல்லாரிடமும் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டீங்க. சில நபர்களிடம் மட்டும்தான் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்தவே ஆரம்பிப்பீங்க. எல்லாரையும் ஒன்று போல பார்க்க மாட்டீங்க. உங்களிடம் யார் நெருங்கி பழகினாலும் உங்களுக்குன்னு சில நபர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது, உங்களுடைய உணர்வுகள் என்ன என எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. எல்லாரிடமும் போய் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய உள்ளுக்குள்ள நிறைய அனுபவங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு சோர்வு போல உங்களுக்கு தெரியாது. இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனைக்கு முன் நின்று கொண்டிருக்கக்கூடிய என்பதற்கான ஒரு அடையாளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இப்போது நடக்கக்கூடிய கட்டம் என்ன தெரியுமா? திடீரென்று மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கும். இது ஒரு இடைநிலைக்கான ஒரு கட்டம். பழைய வாழ்க்கை முறைகள் மெதுவாக உங்களுக்கு முடிவடைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு வாழ்க்கை நிலை எப்படி முடிவடையும் கூட என்று உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நிலை இந்த ஒரு நேரத்தில் முடிவடைந்து விடும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா ஆரம்பிக்கவும் செய்யும். புதிய வாழ்க்கை இன்னும் முழுமையாக ஆரம்பிக்கவில்லை. இதனால தான் நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையாக உங்களுக்குள்ள சார்டிஃபிகேஷன் என்பதை அடைய முடியாமல் நீங்கள் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். போக போக நீங்கள் அனைத்தையுமே தெரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் மாறவும் செய்வீங்க. ஒரு வேலை ஆரம்பித்தால் அது உங்களுக்கு பொறுமையாகத்தான் நடக்கும். அதில் தடைகள் கூட உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். ஒரு உறவு ஆரம்பித்தால் அதில் ஒரு தெளிவு என்பது இருக்காது. முன்னாடி எப்படி அவங்க இருந்தாங்க, என்ன ஏது என்று எதையுமே நீங்கள் விசாரிக்காம உடனே அந்த ஒரு உறவின் மீது நீங்கள் காதல் கொண்டு விடுவீங்க. அதனால உங்களுக்கு பிற்காலத்தில்
போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்காம பிரச்சனைகள் என்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். தெளிவு என்பதும் பிறக்காமல் இருக்கும். நீங்க ஒரு முடிவை கூட எடுக்க நினைத்தால் கூட அதிலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது நடக்காது. அதிலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் நடந்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை நிச்சயமா உருவாக்கி கொடுக்குங்க. இந்த ஒரு இடைநிலை கட்டங்கள் தாங்க உங்களை இன்னும் அதிகமான அளவுக்கு உங்களை டயர்டாக்கி கொண்டே இருக்கும். ஆனா உண்மையில இது உங்களுடைய வாழ்க்கையை ரீசெட் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கும். ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று தெரியாம உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய கெடுதல்கள் மற்றும் சோதனைகள் மிகவும் தெளிவாக இதுவரைக்கும் இருந்திருக்கும். தொழிலில் ஒரு நிலையான ஒரு நிலைத்தன்மை என்பது இல்லாமல் போயிருக்கும். பணவரவில் எது செய்தாலும் அதில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு வேலையை கூட முடிவடைய வைக்காம நிற்கக்கூடிய நிலைமைகள் கூட உங்களுக்குன்னு உருவாகவும் ஆரம்பித்திருக்கும். உறவுகளில் திடீரென்று பிரிவு கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். இல்லைன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட உங்களுடைய மனதிற்குள்ள நிச்சயமாக உருவாகியிருக்கும். அதிகமாக நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் மாறி இருப்பீங்க. இது அனைத்துமே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அனுபவித்திருக்கக்கூடிய சில வழிகளாக இருக்கும். எல்லாம் சரியாக போகும் என்ற ஒரு நேரத்தில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கெடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இது எதுவுமே உங்களுக்கு புதிதாக இருக்காது. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளாகத்தாங்க இருக்கும். ஆனால் ஏன் நடக்கு, இதனால் நடக்கு என்று உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி என்பது கிடைக்காம பல சிக்கல்களுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்த்து தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். கும்பம் ராசி அன்பர்களே, உங்களுடைய அதிபதி சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வர ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாம் சாதாரணமான ஒரு மாற்றங்களாகத்தான் இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மாற்றங்களாக இருக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வர ஆரம்பிக்கும். உடனடியாக எதையுமே உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்காது. இதுவரைக்கும் இருந்த தடைகள் இனிமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே இனிமே மெதுவாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு இனிமே வெற்றிகளை உங்களுக்கு தேடி வர வைக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இனிமே நல்ல ஒரு ரிசல்ட் வரவில்லை என்றாலும் அது ஸ்டெடியான ஒரு வளர்ச்சியாக மாற ஆரம்பிக்கும். நீங்க நினைத்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய தொழில்களில் இருந்து போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்காமல் இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இனிமே போதுமான அளவுக்கு நிலையான ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக ஒரு வளர்ச்சியாக உங்களுக்குன்னு மாற ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவுகளும் கூட ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சருக்கு உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பயனளிப்பதாக மாற்றி கொடுக்கும். அதற்கு போதுமான பணமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு தொழில் தொடங்க போறீங்க, ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க, ஒரு தொழில் தொடங்கணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கூட போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட உதவிகள் செய்யக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. எனவே நீங்கள் பணத்தை பற்றி பயப்படாமல் உங்களுடைய எதிர்காலத்தில் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு பணம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் இதுவரைக்கும் காத்திருந்த பல விஷயங்கள் இப்போது ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முடிவை நிச்சயமாக கொடுக்க ஆரம்பிக்குங்க. தொழிலிலும் சரி, பணத்திலும் சரி, நாளையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? முதலில் நீங்க ஒரு தெளிவு மிகுந்த ஒரு மனிதராக மாற ஆரம்பிப்பீங்க. என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்விக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டுமே இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னா இனிமே நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான முடிவுகளையும் நீங்க தெளிவாக எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதனால நீங்க இனிமே எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சரியானதாக இருக்கும். தவறான நேரத்தில் நீங்க முடிவுகளை எடுத்தா கூட அது சரியானதாக மாறிவிடும். பணத்தில் தடைப்பட்ட அளவுக்கு இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் மெதுவாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே ஒரு சின்ன சின்ன இன்கம் வழியாக கூட உங்களுடைய எதிர்காலத்துல அது பெரியதாக மாற ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு உதவி, போதுமான அளவுக்கு சில மனிதர்கள் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகளை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதனால எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பாதையை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். அந்த ஒரு புதிய பாதையை நிச்சயமா உங்களாலையும் உருவாக்கவும் முடியும். இதெல்லாம் திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு தைரியமான ஒரு மாற்றங்களாக இருக்கும். நீங்க பட்ட கஷ்டங்கள் எப்படி தீரப்போகுதுன்னு தெரியுமா? இவையெல்லாம் திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில மறைந்து விடாது. ஆனா அவை உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கின்ற அளவை விட நிச்சயமாக குறைந்துவிடும். நீங்க பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய விதம் என்பது மாறிவிடும்.
முன்பு ஒரு பெரிய பிரச்சனை போல தோன்றியது. இந்த ஒரு நேரத்தில் அதை நம்மளால் சரி செய்ய முடியும் என்கிற அளவுக்கு நீங்கள் மாறி விடுவீங்க. எல்லாத்தையும் நீங்கள் அமைதியாக மெதுவாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்லக்கூடிய தெளிவான பதில் என்ன தெரியுமா? இனி உங்களுடைய வாழ்க்கை நிலையானதாக மாறும். நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இனிமே குறைந்து ஒரு நேரான ஒரு பாதையில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் இனிமேல் வீண் போகாது. உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பானது கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாகி இது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.